இன்னைக்கு தேவ செய்தி, பரலோக தூத சேனைகளிடமிருந்து உதவி பெறுவது எப்படி? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமக்காய் தேவன் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். பிதாவுக்கு யார் பணிவிடை செய்வார்கள் என்றால் மனிதர்கள் அல்ல, அவரே தன் வேலையை செய்து கொள்கிறவர் அல்ல. அவர் ராஜா. அவர் நினைவுகள், அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை தேவ தூதர்கள் வந்து செய்வார்கள். தேவ தூதர்களை அதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தார். தேவ தூதர்களை அதற்காக தான் தேவன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தார். அதுல ஒருத்தன் தான் தள்ளப்பட்ட தேவ தூதன் லூசிபர். சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான், ஒளியின் தூதன் என்று அழைக்கப்படுகிறவன், அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று அழைக்கப்படுகிறவன். அவனை சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிறான். இது தள்ளப்பட்டவன். தள்ளப்பட்ட தூதர்களை 33 கோடி தேவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். 3ல் 1 பங்கு தள்ளப்பட்டது. ஆனால் மீதி இருக்கிற தூதர்கள் இன்னும் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறவர்கள். யாருக்கு அவர்கள் பணிவிடை செய்வார்கள்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பணிவிடை செய்வார்கள். நம்ம போய் என்ன பண்ண முடியாது? தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்குமா, ஏ தேவ தூதனே வா, நீ எனக்கு இது செய்யின்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது. நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படலை. யார் மட்டும்தான் அவர்களை வேலை வாங்குவாங்க? தேவன் மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணா அந்த தேவ தூதர்கள் நமக்கு அற்புதங்கள் செய்வார்கள், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். மனிதர்கள் உதவியை இழந்து போயிருக்கலாம். இந்த குடும்ப உறவுகளோட சப்போர்ட் இழந்து போயிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பியிருக்கலாம். எப்படி வேணா நீங்க நம்பி இருந்தவங்க, உங்க தாய் தகப்பன் ஒரு வேளை உங்களுக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கலாம். நீ நம்பி வந்த உன் கணவன் ஒரு நாள் கைவிட்டு போயிருக்கலாம். உன் மனைவி உனக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். உன் பிள்ளைகள் தான் உனக்கு கடைசி வரை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் உன்னை தள்ளி விட்டு உன் சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். ஐயோ, எனக்கு சகோதர சகோதரிகள் எனக்கு துணையா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் உங்களுக்கு சூனியமோ மாந்திரிகமோ இல்லை ஏதோ ஒரு தீங்குகளை செய்யும்படியாக வகை தேடி இருக்கலாம். உங்களை சுத்தி ஜனங்கள் இருந்தும் உதவியற்ற சூழ்நிலையில அனாதை போல் காணப்படலாம். சில பேருக்கு கூட யாருமே இல்லாதபடி அனாதை போல காணப்படலாம். உங்களுக்கு இந்த தேவ செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கடைசி வரையும் நீங்க கேட்பீர்கள் என்ற உங்க வாழ்க்கையை மாறும். கடைசியா இதற்காக நான் ஜெபிக்கும் பொழுது உங்க கட்டுகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோமப்பா. ஜெபத்திற்கு தடையாய் இருக்கிற அப்பா, ஊழியத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல கைத்தரிக்கிறோமப்பா. தேவ மகிமை இறங்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் இப்பொழுது தொடும்படியே ஜெபிக்கிறோம். இப்பொழுது தொடும்படியே ஜெபிக்கிறோம். மகிமை 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 மகிமை. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரிமா ஹந்தடாக்கியா தடாதடபா. பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து உதவி பெறாதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா லூசிபரின் ஆவியே, எல்லா சாத்தானின் வல்லமைகள், பிசாசின் ராஜ்யங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல கைத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய மகிமை இறங்கட்டு. எல்லாம் கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிற. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. மகிமை 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 மகிமை. எல்லா அந்தகார இருள்கள், எல்லா அந்தகார இருள்கள், பின் தொடர்ந்து வந்திருக்கிற ஆவிகளே, எல்லையின் ஆவிகள், இப்பொழுதே விரோதமாய் எழுதப்பட்ட சூழ்நிலைகள், ஆண்டவரே விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூழ்நிலை கட்டுகள் டைட்டுமப்பா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எங்க யார் சிறையில இருக்கிறாங்க? பேதுரு சிறையில இருக்கிறாரு. இங்க யார் ஜெபிக்கிறாங்கன்னா சபையார் ஜெபிக்கிறாங்க, அவரும் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஜெபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறான்.
6 படியம்மா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை, நம்ம தூதர்களுக்கு நம்ம கட்டளை கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு உதவி செய்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனின் வார்த்தை கேட்டு நமக்கு இருக்க தடைகள், நமக்கு இருக்கிற சத்துருக்களை அழிப்பது, அற்புதங்களை செய்வது, இதெல்லாம் எங்கன்னா தூதர்கள், ஒவ்வொரு தூதர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அற்புதங்கள் செய்வதற்கு, அதிசயங்கள் செய்வதற்கு, ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு, உங்களுக்காக வழக்காடுவதற்கு, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு தேவ தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி நம்ம அரசாங்கம் ஒவ்வொரு வேலை செய்வதற்கு துப்புரவு தொழிலாளர் ஒன்று, காவலாளர்கள் ஒன்று, ஆசிரியர்கள் ஒன்று அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளை எப்படி இங்க மனிதர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்களோ, இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா பிதாவிடத்துல வந்தது. அப்படிதான் பிதாவும் பரலோகத்துல ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துல இப்படிதான் அரசாட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதுல ஆளுகை செய்வதற்கு அங்க எல்லாம் யார் இருக்கிறாங்கன்னா, அரசு ராஜசபை இருக்கு, ராஜா இருக்கிறாரு, மந்திரி இருக்கு, சேவகர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நாட்டு மக்கள் மட்டும் அங்க இல்ல. அந்த நாட்டு மக்கள் யாரோட பிடியில இருக்கிறாங்கன்னா, பூமியில சாத்தானின் பிடியில நம்ம எல்லாம் இருக்கிறோம். தேவனோட வேலை என்ன? இயேசு கிறிஸ்து எதற்கு பூமிக்கு வந்தார்னா, இந்த சாத்தானின் பிடிகளில் இருந்து இந்த ஆத்துமாக்களை மீட்டெடுத்து பரலோகத்துல போய் கொண்டு செய்வதற்கு. அதனால உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், உருவாக்கி வைத்திருக்கிறேன். தேவன் சொல்ல ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன்னா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ வந்து தங்குவதற்கு. நீங்க வந்தா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊர்ல இருந்து கெஸ்ட் வருவாங்க இந்த வீட்டுக்கு, லீவுக்கு. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்க, வந்துட்டா இந்த ரூம்ல தங்க வச்சிடலாம், வாங்க நான் உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன், வாங்க பயப்படாம வாங்க. நம்ம போனா தங்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க. இங்க தேவன் சொல்லுகிற, உனக்கா என்ன பரலோகத்துல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். என் வலது பக்கத்திலே உட்கார்வதற்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், என் பக்கத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதபடி தான், தடையை உண்டு பண்ணி தான் இந்த ஆத்துமாவுக்களை பரலோகத்தில் போகாதபடி நரகத்துக்கு போகும்படியாக சாத்தானான் இழுத்து கொண்டிருக்கிறார். நம்மளை அங்க கொண்டு வருவதற்கு தான் நமக்கு ஒரு தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், எசப்பா நெஞ்சில கை வச்சு, எசப்பா என்னை விடுதலையாக்க ஒரு தூதனை அனுப்புங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, என்னை விடுதலையாக்க ஒரு தூதனை அனுப்புங்க, எனக்கு அற்புதம் செய்ய ஒரு தூதனை அனுப்புங்க, எனக்காய் வழக்காட ஒரு தூதனை அனுப்புங்க, எனக்கு ஆறுதலை சொல்ல ஒரு தூதனை அனுப்புங்க, நான் அனாதை போல இருக்கிறேன், எனக்கு ஒரு தூதனை அனுப்புங்க, நான் எங்க வெக்கப்பட்டனோ அந்த இடத்துல என் தலையை உயர்த்த ஒரு தூதனை அனுப்புங்க, இன்னைக்கு நான் ஒன்று இல்லாதபடி நிர்மூலமா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்படியாக ஒரு தூதனை அனுப்புங்க. சில விஷயங்களை என்னால் வெளியே சொல்ல முடியலப்பா, நீர் மட்டுமே எனக்கு சொல்லுங்களேன், நீர் மட்டுமே எனக்கு போதும் சொல்லுங்களேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ கர்த்தர் தருவார். தூதர்களை நீங்க என்ன பண்ண முடியாது, எனக்கு வான்னு கூப்பிட முடியாது. எஸ்ப்பா எனக்கு ஒரு தூதர்களை அனுப்புங்கன்னா கர்த்தர் அனுப்புவேன். ஒரு முறை நான் வண்டியில போயிட்டே இருக்கிறேன், தெரியாத ரூட்டு. நான் சொல்றது ரட்சிக்கப்பட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு 2007-8 இருக்கும். இந்த டைம்ல நான் டிராவல் பண்ணி போயிருக்கேன். சுங்குவா சத்திரம்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில ஒரு ரொம்ப லாங், எத்தனை பேருக்கு தெரியும் அந்த இடம், சுங்குவா சத்திரம். அந்த இடத்துக்கு நான் இங்கேருந்து பைக்கில் போயிட்டே இருக்கிறேன். பைக்கில் பெட்ரோல் காலி. என் ஏடிஎம்ல தான் காசு இருக்கு, அங்கே ஏடிஎம்மும் காணும். எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ தூரம் தள்ளணும். நான் யூஸ் பண்ணுற வண்டி புல்லட்டு. நான் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளுறேன், வேத்து ஊத்துது, வெயிட்டு தாங்க முடியல. என் உடம்பு இதுக்கு அது அப்போ இப்பயாவது கொஞ்சமாக சதை இருக்கு, அப்போ வெறும் எலும்பு தோலுமா தான் இருந்தேன். பைக்கோடு நான் பைக்கு வெயிட்டில் தான் போகும்போது அந்த வெயிட்டில் தான் பிடிச்சி நான் போகணும். இப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்காக யாராவது ஒருத்தர் அனுப்புங்களேன். இப்போ என்ன பண்ணணும், நான் வண்டியை நிறுத்தணும், ஒரு வண்டியை பிடிக்கணும். பெட்ரோல் பங்க் எங்கன்னு கேட்டால் இங்கேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ன்றாங்க. 2 கிலோமீட்டர்ஸா? அந்த ஊரில் போகிறோம் 2 கிலோமீட்டர். நான் எப்படி போகிறது? வண்டியை தள்ளுனா யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா, இல்லை 2 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி இங்கே வரணும்.
அங்கே போனால் கேன் வேணும், கவனிங்க, கேன் வேணும். அங்கே போனால் என்ன வேணும்? பெட்ரோலுக்கு அங்கே ஏடிஎம் இருக்கணும், காசு இருக்கணும். இப்போ தான் வந்து என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் வந்து ஏடிஎம் ஜிபேன்னு இருக்குது. அப்போல்லாம் வந்து ஏடிஎம் கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வெறும் காசு இருந்தால் கொடுங்கன்னு பெட்ரோலில் சொல்லுவாங்க. அப்படியே முடிச்சுட்டே இருக்கேன். கையில் என் பாக்கெட்டில் இருக்கிறது வெறும் அந்த ஜிபேயில் இருக்கிறது 200 ரூபா தான். இப்போ நான் ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு இங்கே வந்தால் 200 ரூபா சரியாக போயிடும். ஆண்டவர்கிட்ட சொல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தை எனக்கு இப்படி தான் வேணும்னு எனக்கு கேட்கலப்பா. இப்போ என் வண்டிக்கு பெட்ரோல் வேணும், நான் என்ன பண்ணுறது தெரியல, சொல்லிகிட்டே இருக்கிறேன், என்னை யாரையாவது அனுப்புங்கன்னு. அங்கேருந்து வர்றவன் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், ஆட்டோக்காரன் அப்படியே வந்து ஓரத்தில் வந்து, சார் என்னாச்சு சார் அப்படின்ற, பெட்ரோல் இல்லை, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நான் தள்ளுறேன். 2 கிலோமீட்டர் போகணுமா, நான் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த ஊருக்காரர் தான் தள்ளுறேன்னு தள்ளிக்கிட்டே போகிறாரு. போனோன்னு ஒரு இடத்துல நிறுத்துறாரு. இந்த மளிகை கடையில் பெட்ரோலுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ என் பிரச்சனை என்ன, ஏடிஎம் கார்டு. அந்த மளிகை கடையில் ஏது ஏடிஎம்? நான் சொல்கிறேன், இங்கே ஏடிஎம் கார்டு எங்கே இருக்கும்? ஏடிஎம் கார்டு அங்கே இருக்குமே. அவர் ஒன்றுமே செய்யலை, வெயிட் பண்ணுங்கன்னு அங்கே போய் 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கி வண்டியில் ஓட்டிட்டு, சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார், காசு கேட்கல. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிற, போடுறேன், ஐயா உங்கள் நம்பர் கொடுங்க நான் அனுப்புகிறேன்னு. சரி 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 சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் எங்கே வந்தார் எங்கே போனார்னு தெரியாது. என் வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு திரும்பி பார்க்குறேன், ஒரு ஆட்டோ வந்து போனால் கூட கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தெரியும். நான் வண்டியில் போட்டு முதல்ல அவரை நான் கவனிக்கல, நான் முதல்ல என் வண்டியை தான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பேட்டரி கூட இல்லை, பேட்டரியும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வண்டி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரை ஆனதுனால ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் சுற்றி பார்க்குறேன், அவர் ஆளே காணோம். ஐயோ, ஃபோன் நம்பரை வாங்க மறந்துட்டுமே. இது எனக்கு மட்டும் இல்லை, என் அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பியிருப்பார். எக்ஸாம்பிள், கொரோனா டைமில் நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்க? இந்த 2 வருஷம் கொரோனா வருமானமே இல்லாமல் எப்படிங்க நீங்கள் சாப்பிட்டீங்க? போன இன்னொன்று ஒரு அதிசயத்தை சொல்கிறேன். போன மாதம் இங்கேருந்து சண்டே ப்ரேயர் முடியுது. எங்கள் சொந்த அக்கா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு நீ வந்து தான் அவனுன்றான். நான் சண்டே வந்துச்சா நான் வரமாட்டேன்றேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கூட நீ வரலன்னா எப்படின்னு சொல்லி, நான் கடைசி தம்பி தான் இருந்தாலும் என்னை வற்புறுத்துறாங்க, நீ வந்து சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுன்னு. நான் சொல்கிறேன், இங்கே ஹீலிங் ப்ரேயர்லாம் லேட்டாக முடியணும், பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்கே ப்ரேயர்னா நிச்சயதார்த்தம்னா தாம்பரத்தில். நான் இங்கே 3:30 மணிக்கு முடித்து 4 மணிக்கு 1/2 மணி நேரத்தில் கிளம்புறோம். 3/4 மணி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கே எல்லாம் பொண்ணு பார்க்கறதுல முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வராங்க, நான் உள்ளே வரோம். உடனே என்னை வந்த உடனே ஒரு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறேன், சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்றோம். ரிட்டர்ன் ஆகிட்டு திருப்பி 6 மணிக்கு இங்கே ஒரு ப்ரேயர், 6 மணிக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். டைம் இருக்கிறது இன்னும் 3/4 மணி நேரம் தான். டப்பு என்ன பண்ணிட்டோம், ஹைவேஸில் போய் ஏறிட்டோம். அந்த தாம்பரத்துலேருந்து ஒரு ஹைவேஸ் எங்கே போய் நிற்கும்னா ஸ்ட்ரைட்டாக வந்து புழலில் வந்து நிற்கும். இடையில ஒரே ஒரு இடத்துல போரூர் சைடு அங்கே வந்து ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஆனால் மேலே ஏறின கொஞ்ச நேரத்தில் பெட்ரோலு காலி. பின்னாடி பாஸ்டர் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. பாஸ்டர் அம்மா கூட யாரோ வந்தாங்கன்னு தெரியல, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணி ஜாலியாக சிரித்து பேசுவாங்க. டிரைவர் சொல்கிறாரு, ஐயா பெட்ரோல் காலி ஐயா அப்படின்ட்டு. சரி, இன்னும் பக்கத்தில் எதை போடலாம், இல்லையா இந்த பிரிட்ஜு வந்து என்ன கிடையாது, நான் ஸ்டாப் பிரிட்ஜு. இங்கே குறைஞ்சது வந்து 10 கிலோமீட்டர் கம்மி என்ன இருக்காது, பெட்ரோல் பங்கே கிடையாது, இதோடு அங்கே தான் போகணும். 10 கிலோமீட்டர் போகாது. அந்த பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சுன்னா எவ்வளோ நேரம் தாங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்கிறதே பெரிய விஷயம். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், பிரிட்ஜு ஓரத்துலேயே போங்க, ஃபைனலாக பார்த்துக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பீடை எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ ஓரத்துலேயே போங்க, நின்னா கூட ஓரத்தில் நிற்கலாம். சென்ட்ரல் நின்னாங்கன்னா தள்ளிட்டு வர முடியாது, ஓரமாக நின்னுவேன். ஜெபம் பண்ணுறேன், இயேசு நாமத்தில் அப்பா பெட்ரோல் பங்க் வர வரையும் இந்த பெட்ரோல் காலியாகக்கூடாது. ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். பாஸ்டர் ஐயா என்ன பேசிட்டே வந்தீங்க, எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்கன்னு. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிகிட்டே வந்துடும். எங்களுக்கு 2 கிலோமீட்டர் தாண்ட பக்குன்னு போகுது. சரி, நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் பயப்படுறாரு, அவங்களாம் தெரியாமல் வராங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், கர்த்தர் எவ்வளோ தூரம் தான் கொண்டு போகிறாரு பார்ப்போம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு ஒரே ஜெபம் தான், இயேசுவின் நாமத்தில் இந்த டேங்க் வந்து பெட்ரோல் பங்க் போகிற வரையும் வண்டி நிற்கக்கூடாது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஆண்டவர். அவ்வளோதான் ஜெபம், சின்ன ஜெபம்.
போயிட்டே இருக்கு, வண்டி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அங்கே போர்டு வருது 3 கிலோமீட்டரில் செக் போஸ்ட்னு சொல்லிட்டு. அப்பா, அப்போ 3 கிலோமீட்டர் பரவாயில்ல, தள்ளினா கூட 1 கிலோமீட்டர் தானே தள்ள போகிறோம், பரவாயில்ல நடந்து போயாட்டு வாங்கிக்கலாம், நம்ம போவோம்னு. கரெக்டாக 3 கிலோமீட்டர் தாண்டி செக் போஸ்ட் வந்து மொத்தம் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, பெட்ரோல் கிடையாது, ட்ரையாகவே எப்படி வண்டி ஓடுதுன்னே தெரியல. ஓடிட்டே இந்த பெட்ரோல் பங்க்கு கிட்ட போய் பெட்ரோல் ஏற்றுற அந்த இடத்துல வந்து நிற்கிறோம், வண்டி ஆஃப் ஆகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். பெட்ரோல் போடுறாங்க, என்னங்க வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, என்னென்ன பெட்ரோல் இல்லாமல் இவ்வளோ நேரம் வண்டி ஓடணும், பெட்ரோல் இல்லாமையா? நான் சொன்னேன் நீங்கள் பயப்படுவீங்க தான் கம்முன்னு இருந்தோம், முடிஞ்சால் அப்போ எங்களை தள்ள விட்டுருப்பீங்களான்னு. வேற வழி என்ன? கத்தர் பாருங்க, நம்ம ஜெபத்தை கத்தர் கேட்பார். இது என் வாழ்க்கையில் நடந்தது, நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில கத்தர் எதிர்பார் அல்லவா? சபையார் அனைவரும் ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா தேவ தூதர்களை கத்தர் உனக்காக தருவார். இங்க பேதுரு சிறைச்சாலையில் அடைப்பட்டு இருக்கிறார். இங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து உடைந்தது. ஆமென். அன்பு ஜனமே, நீங்க ஜெபிக்கணும். உங்க வீட்டுல ஒரு தேவ தூதர்கள் உனக்கு உதவி வேணும்னா வீடுல உட்காந்து ஜெபிக்கணும், கூட்டமா உட்காந்து ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனை வர்றதுனாவே தேவ தூதனை உனக்கு ஹெல்ப்புக்கு வேணும்னா பரத்தை நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கணும். இங்க யாரு ஜெபிச்சாங்கன்னா சபையார் அனைவரும் ஜெபிச்சாங்க. உனக்காக ஜெபிப்பதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். எப்படிங்க? எனக்கே யார் ஜெபிப்பா? வெளியே இருக்கிற யாரும் தேவையில்லை. அன்பு சகோதரியே, உங்க உறவுகள் தான் உங்களுக்கு பலம். உறவுகள் என்பது உன் தாய், தகப்பன், உன் பிள்ளை, உன் கணவன். இந்த ஃபேமிலி பிரேயர் வீட்டுல பண்ற இடம் வல்லமையாய் மாறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு வீட்டுல ஜெபிக்கிறீங்கன்னா ஊழியக்காரர் நாங்க போனா தெரியும் எந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு. நீங்க எப்பொழுதும் உட்கார்ந்து ஜெபிக்கிற இடம் பரலோக திறக்கப்பட்டதா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற அந்தகார இருள்கள் உடைந்திருக்கும். தேவ சேனைகள் என்ன பண்ணிப்படுறோம், அங்கு இங்கு வந்து போன்ற இடமா இருக்கும். மற்ற நீ எங்க ஜெபம் பண்ணாலும் உனக்கு திருப்தி இருக்காது, அந்த அபிஷேகம் இருக்காது. சும்மா பாட்டு பாடி ஜெபம் பண்றதுன்னா அது எங்க வேணா உட்காந்து பண்ணலாம். உனக்கு அபிஷேகத்தோடு, தேவன் என்னை தொடுதலோடு, தேவனோடு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்னா எப்பொழுதும் நீ ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறன்னா அந்த இடத்த நீ விடக்கூடாது. அந்த இடத்துல உட்கார்ந்து நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உனக்காக ஒரு தேவ தூதனை உன் கணவனுக்கோ உன் பிள்ளைக்கோ இல்ல போக்குவரத்துல யாராவது போறாங்களா அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வேலை அடைப்பார். வேலையில ஒரு பிரச்சனை வருது, உன் கணவனுக்கு அங்க ஒரு வேலையில ஒரு பிரச்சனை. ஒரு சகோதரி சொல்றாங்க என்கிட்ட, பாஸ்டர் என் கணவனுக்கு வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, இன்னைக்கு வந்து ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு அவர் போறாரு, ஆஃபீஸில் வந்து ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஆஃபீஸில், இவருக்கு விரோதமாக எல்லாம் எழுப்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு, அம்மா இது பேர் சூனியம், இது மாந்திரிகம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஓன் திறமையை செயல்படுத்த முடியாது. ஏன்னா அவர்கள் வேற யாரோ அவர்களுக்கிட்ட போய் நீங்க போராட முடியாது. நீங்க போராடுவதற்கு பரலோகத்துல போய் போராடு. என்ன பண்ணணும் பாஸ்டர்? நீ எப்பொழுது எங்க ஜெபம் பண்ணுவ? என் பெட்ரூம்ல ஓரத்துல ஜெபம் பண்ணுவேன். போய் அங்க போய் உட்காரு. உன் பிள்ளை யாரா இருந்திருக்க அந்த பிள்ளை லீவ் போட சொல்லு. கூட உன் பிள்ளை நீயும் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் இருக்க கரங்களை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதனுங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. தேவ தூதருக்கா இல்ல, ஆண்டவர்ல ஜெபம் பண்ண. உனக்காக தேவ தூதனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். ஏசப்பா என் வேலை சனத்துக்கு ஒரு தேவ தூதனை நீங்க அனுப்புப்பா சொல்லிப்பாரு. என் கணவனை அங்க வேலி அடைங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல வெக்கப்படாதபடி ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ண காலையில 11 மணிக்கு என்னால கவனிங்க, 11 மணிக்கு அவருக்கு மீட்டிங் வச்சது. கடைசியில் அந்த மீட்டிங் தள்ளி போய் 2 மணிக்காக மாறினது. 2 மணிக்கு அங்கே போய் போனால் இவர் நினச்சிட்டு அவள் தான் இன்றைக்கி நான் வேலையை ரிசைன் பண்ணுன்ட்டு எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வந்து இவர்கிட்ட திட்டிகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு வந்து எம்டி வராரு, அவருக்காக தான் வெயிட்டிங்கு. இவரை வந்து நீ வந்த எம்டி வந்தால் நீ ரிசைன் பண்ணிட்டு தான் போனேன் எல்லாம் இருக்குன்னு. எம்டி வந்து வேற ஒரு கேள்வி கேட்டு இவங்களை சிக்க வச்சவர்களுக்கு விரோதமாக அங்கே மாறிச்சு. சூழ்நிலை அப்படியே தலைக்கிழாம மாறி போயிடுச்சு.
இவர் வேலை இருக்கிறாரு, இவரை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சு அந்த மிடில் லெவல் மேனேஜர் ரிசைன் பண்ணும்படியாக அன்னைக்கு கர்த்தர் ஒரு சூழ்நிலை செய்த. ஏன்னா உனக்காக தேவன் ஒரு தேவ தூதர்களை அங்க அனுப்பி வைத்திருக்கிறார். இங்க யார் செய்த ஜெபம்? இங்க வீட்டுல ஒரு குடும்பம் உனக்காய் ஜெபிக்கும் பொழுது, அதனாலதான் இந்த செவ்வாய்க்கிழமை பிரேயர் ரொம்ப முக்கியம். இங்க அதிகமா பெண்கள் தான் வருவீங்க. உங்க கையில தான் உங்க குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்க. நீ நினைச்ச உன் குடும்பத்தை இடிக்கலாம், நீ நினைச்ச உன் குடும்பத்தை கட்டலாம், நீ நினைச்ச உன் குடும்பத்தை உயர்த்தலாம். நீங்க நினைப்பீங்க என் வீட்டுக்கு தலை கணவன் தான், உண்மைதான். ஆனா உங்க ஜெபம் தான் உன் கணவனை ஓட வைக்கும். ஒரு ரன்னிங் ரேஸ்ல பார்க்கலாம், இல்ல ஒரு ஃபைட்டரை பார்க்கலாம், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை பார்க்கலாம். நம்ம நினைப்போம் சூப்பரா விளையாடுறான், இவனுக்கு தான் திறமை இருக்குன்னு. ஆனா அங்க ஓரத்துல உட்காந்து ஒரு ட்ரைனர் அவனுக்கு என்ன பண்ணி கொண்டு இருப்பாங்க, ஊக்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ட்ரைனர் சரியில்லைன்னா இவனால அந்த மேட்ச் விளையாட முடியும், என்ன திறமையா இருந்தாலும் செய்ய முடியாது. நீங்க பண்ற ஜெபம், வீடுகள்ல உட்கார்ந்து நீங்க துதிக்கிற ஜெபம், நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, ஏசப்பா எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த வேலையில இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம். உன் வீட்டில் இருக்கிற உன் பிள்ளைகளோ, உன் குடும்பத்தில் இருக்க உறவுகளோ, வேலைக்கோ, காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவ வல்லவரா இருக்கிற எல்லா கண்களை மூடி, ஏசப்பா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இந்த இடம் திறக்கப்படட்டும் சொல்லுங்க. இந்த இடம் திறக்கப்படட்டும், பரலோக திறக்கப்படட்டும். இந்த வேலையில எனக்காக அப்பா ஒரு தேவ தூதனை அனுப்புவீராக. அப்பா என் வேலை செய்யற இடத்துல, அப்பா நாங்க வேலை செய்யற இடத்துல இப்பொழுது ஒரு தேவ தூதனை அனுப்புவீராக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, வழக்காடுகிற, சதி செய்கிற அவர்களுக்கு நேராக யுத்தம் பண்ண, எங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு தேவ தூதனை அனுப்புவீராக. கேளுங்க கேளுங்க கேளுங்க, நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. நீங்க எல்லா நேரில் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நீங்க சொல்ல 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 பரலோகம் உனக்காய் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஓ ரபா காதா டாபா காதா, ஓ ரமா ஹந்தடா கராபா ஹபா ஹபா ஹபா. வாயை திறந்து ஏசப்பா என் பிள்ளைக்கு ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கட்டும் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு சீட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ விரும்புற இடத்துல ஒரு தேவ தூதனை கர்த்தர் இந்த வேலையில அனுப்புவார். உன் பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு ஆயத்தப்படுத்துவார். எல்லா தடைகளும் உடைத்துக்கிற அப்பா எனக்கு தேவ தூதனை அனுப்புங்க சொல்லுங்க. அப்பா எனக்கு வழக்காடி கொண்டிருக்க, எனக்கு தராதபடி என்னை ஏமாற்றவில்லை அப்பா, அதம் பண்ணுவதற்கு, அவர் இருதயத்தை மாற்றுவதற்கு ஒரு தேவ தூதனை அனுப்புங்க. என் பிள்ளையோ, என் கணவனோ, என் உறவுகளும் தூரத்துல இருக்கிறாங்க, அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் அப்பா, அவர்களை நீ ப்ரொடெக்ட் பண்ணுங்க சொல்லுங்க. அவர்களை நீங்க வேலி அடைங்க. ஒரு தேவ தூதன் இப்பொழுதே வந்து அவர்களோடு உலாவட்டும். நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிற இந்த வேலையில இது ஜெபிக்கிற இடம்ல. இப்ப ஜெபிக்கும் பொழுது நீ எதற்காக நீ பாரத்தோடு ஜெபிச்சியோ அங்க ஒரு தேவ தூதன் இந்த வேலையில போயிருப்பான். நீங்க வீட்டுக்குள்ள போயிறதுக்குள்ளேயே அந்த செய்தியை கேட்பீங்க, எனக்கு ஜெயம் கிடைச்சது. சில நேரங்கள் இன்னுசுபல், அதாவது என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவ தூதன் செயல்படுவான். சில நேரங்கள் மனிதனையை கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவ தூதனாய் பயன்படுத்துவார். சில நேரங்கள் கண்ணுக்கு தெரியாத சில செயல்பாடுகள் நடக்கும், ஆனா உனக்கே தெரியும் இது அதிசயம்னு. ஆனா சில நேரங்கள்ல உனக்கு சத்துருவா இருப்பாங்க, யாருன்னே தெரியாது, இல்லை தெரிஞ்சவங்க கூட உனக்கு திடீர்னு வந்து கேட்பாங்க, நான் எப்படிமா இருக்க, ஏது இருக்க, என்ன ஆச்சு, உதவி செய்யணுமா. சில நேரம் சத்ரு கிட்ட இருந்து உதவி வாங்கி உன் கையில கொடுப்பேன். உனக்கு எதிர்த்தவங்களே உனக்கு உதவி செய்வாங்க. சில நேரம் உனக்கு பண்ண துரோகமே உனக்கு அது நன்மையா போய் முடியும். இப்போ ஜெபம் பண்ணணும்னா நீ உங்களுக்குன்னு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தியிருக்கோம், அந்த இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அந்த பரலோகம் திறக்கப்படும். இவர்கள் போய் சபையில ஜெபிச்சார்களாம். 5 சொல்லுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டார். சபையார், அப்ப ஜனங்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருப்பாங்க, சபையில போய் ஜெபிப்பாங்க. அப்போ சபையில வந்து ஜெபிக்கிற, உன் வீட்டுல ஃபேமிலி பிரேயர்ல ஜெபிக்கிறேன்னா இந்த 2 ஜெபம் பெரிய காரியத்தை உண்டு பண்ணும். சில பேர் நான் வீட்லயே ஜெபம் பண்றேன், சபை ரொம்ப பெரிய காரியம். ஏன்னா இங்க ஜெபம் பண்ணி துதிச்சு இங்க இருக்கிற சத்துருக்கள் உடையப்பட்டிருக்கும். இன்னைக்கு இங்க உட்காந்து ஒன்றும் இல்லை, இந்த உட்காந்து அமர்ந்து நீ போறதுக்கு முன்னாடி ஒரு தனிமையா நீ ஜெபம் பண்ணிட்டு போயேன், தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புறதை பார்க்க முடியும். தேவ வல்லமை நம்மளை நிரப்புறதை உணர முடியும். சரி, நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிற தேவனால் கூடாத காரியம் உலகில் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர், அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2:42
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இங்க பாருங்க, அவர்கள் எதுல இருந்தாங்களா? ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. உன்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தினால பதவினால ஆள் பலத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது. ஜெபம். இப்ப பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாதுகாக்க ஒருத்தர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப்லெஸ். நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அந்த கட்டுகள் தானாய் கட்டவிழ்க்கப்படும். நீ ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபத்துல உறுதியாரு. ஆனா எல்லா சூழ்நிலை நெகட்டிவா நடக்கும், எதிர்மறையா நடக்கும், ஆகாத மாதிரியே நடக்காதது மாதிரியே உங்களை சூழ்ந்திருக்க எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா நீங்க ஜெபத்துல உறுதியா இருங்க. நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபத்தோட பவர் தெரியல உங்களுக்கு. ஈஸியா போய் சில பேர் அட்டாக் பண்ணிடலாம். ஜெபத்தோட பவர் ஒருத்தனை எரிச்சு சாம்பலாக்கும், ஒருத்தரோட நினைவுகளை எரிச்சு சாம்பலாக்கும், ஒருத்தரோட தந்திரங்கள் சாம்பலாக்கும், ஒருத்தருடைய என்ன சொல்ற உனக்கு விரோதமா செய்யப்பட்ட நினைவுகளே மாறி போயிடும். எலிசாவை சுத்தி அக்னி ரதம், அங்க அநேக குதிரை சேனைகளோடு இவளை சாவடிக்க வராங்க. எலிசா ஒரு ஆள் தான் நிக்கிறார். எலிசா கூட ஒரே ஒரு காவலாளி, அவ்வளவுதான். ஆனா இவருக்கு ஆவியில பாக்குறாரு, அநேக தேவ தூதர் துணையா இருக்கிறாங்க. நம்ம நினைப்போம் இவங்க போய் அவங்கள சாவடிக்கணும்னு. ஆனா தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர்களுக்குள்ளாகவே ஒரு கலகத்தை உண்டு பண்ணி ஒற்றுமை கெடுத்து சிதறி ஓடும்படியா கர்த்தர் செய்தார். உனக்கு விரோதமா ஒரு குடும்பம் எழும்புதா, அவங்களே சண்டை போட்டு போவாங்க. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது. என் நண்பு ஒரு சகோதரி ஒரு 4 வாரமா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னா, என் கணவரோடு ஒரு சகோதரி தொடர்பில் இருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ்டர். சரிம்மா, இவர் என்ன கேட்டார், நான் என்ன சொல்கிறார், இவர் எனக்கு நீ வேணாம், நான் அங்கே தான் போகணும் தெளிவாக சொல்கிறார். அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, இவர் தான் வேணும்னு அது ரெடியாக இருக்குது. இவ்வளோ எத்தனை நாள் வாழ்கிறாங்கன்னு தெரியல பாஸ்டர். நீ கவலைப்படாதம்மா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, கர்த்தர் உனக்கு தான் அந்த ஹஸ்பண்ட் வச்சுருப்பார். நல்லா ஜெபி, நீ ஜெபி, ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன அற்புதம்? ஜெபிக்குது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4வது வாரம் என்ன நடந்தது தெரியுங்களா? அவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை. போய் அவரை போய் நீ ஊடுகள்லாம் சொல்லல, அவங்களே முட்டி அடிச்சுக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. அது எங்கேயோ ஊருக்கு ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணை வேணான்னு யார் முடிவு பண்ணுறா? இவரே முடிவு பண்ணுறாரு. அந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுது? இவர் வேணான்னு முடிவு பண்ணுது. இந்த சூழ்நிலையை நீ வேணான்னு சொன்னா செய்யாது, இன்னும் அதிகமாக தான் போவோம். நீ ஜபத்தில் வைக்கிறன்னா அந்த பெரிய அற்புதங்களே அங்கே காண முடியும். ஜபம் எரிக்கும், சொல்றீங்களேன், ஜபம் சுட்டெரிக்கும். உனக்கு விரோதமாக எதா மந்திரிகை செஞ்சு வச்சா அதை எரிச்சு சாம்பலாக்கிடும். உனக்கு விரோதமாக எதா வலை பின்னி வச்சிருந்தா எரிச்சு அதை ஒன்னெல்லாம் ஆக்கிடும். அப்போ ஜபம் ரொம்ப முக்கியம். அந்த ஜபம் நீ பண்ணுற இடம் ஒன்று ரொம்ப முக்கியம். போகிற இடத்துலலாம் பண்ணுறது ஓகே, ஆனால் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கணும், பெரிய ஒரு பிரேக் த்ரூ உண்டு பண்ணணும், பெரிய ஒரு விடுதலை வேணும்னா உனக்குன்னு ஜெபம் பண்ணுற இடத்துல உட்காந்து நீ ஜெபம் பண்ணுறனா அது ஆலயமாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உன் வீட்டில் ஜெபம் பண்ணுற இடமா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உனக்காய் ஒரு தேவ தூதனை கொடுப்பார். நல்ல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்காக ஒரு தேவ தூதனை அனுப்புங்க, என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைங்க கேட்டு பாருங்க. சில நேரம் இங்கே கவனிங்களேன், நம்ம ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சில நேரம் சபையில் கூப்பிடுவோம், நம்ம பாட்டு யாராவது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிடுவோம், அதில் தான் பிரச்சனை வரும். இப்போ எங்களை மாதிரி வளர்ந்து கொண்டிருக்க சபையில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ண உடனே இவங்க நல்லா ஜெபம் பண்ணுற ஆளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சபையிலையோ கூட சேர்த்துப்போம். அதோட பின்விளைகள் என்ன இருக்குன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஆவி இல்லாததுனால வெறும் மேலே இருக்க வெளி வேஷம் மட்டுமே அவங்க ஜெபம் பண்ணுறதுனால அவங்களால இதில் நிலைச்சி நிற்க முடியாத ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பத்தையோ ஒரு அழிவையோ யாரை நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோமோ அவர்களாலேயே ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும். இந்த ஸ்டேஜ் எப்படின்னா பலிபீடம், இது பரிசுத்தமானது, மகிமையானது. ஏன்னா இங்கே கொடுக்குற தேவ செய்தி இங்கே நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா 2-3 வார்த்தை தான் இங்கே எடுத்துகிட்டு மேலே ஏறுவது. மீதி வார்த்தை முழுவதும் தேவ பிரசன்னம் நிரப்பினதாய் அவர் பேசுறது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. காதுக்குள்ளே இதை பேசு, இதை பேசு, இதை பேசு, இதை பேசு. ஒரு சூழ்நிலை சொல்லும் பொழுது அடுத்த சூழ்நிலை இதை சொல்லு. இவ்வளோ மகிமையாக இருக்கிற டைமில் இந்த இடத்துல நம்ம வேற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறோன்னா அவர்களே அடிச்சிடும், இல்லாமல் ஆக்கும். இல்லைன்னா அது இந்த இடத்தை கெடுத்து போகும்.
இப்போ கரெக்டாக ஜெபிப்பதற்குன்னு ஒரு ஆட்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும், அவங்க ஆவியின் கனிகளை பார்த்து. நானும் நிறைய நேரத்தில் நிறைய ஊழியக்காரர்களை நம்பி ஊழியத்தை கொடுத்தது உண்டு. கொஞ்ச நாள்ல யாராவது ஒருத்தர் இழுத்துன்னு ஓடுறது உண்டு. இதுவரை 3 பாஸ்டர் ஒரே மாதிரி வேலை தான், வேற எந்த மாற்றமும் இல்லை. இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கூடவே ஒரு ஆட்களை கூடவே வச்சிருந்தோம். எனக்கு கூடவே சப்போர்ட் பண்ண, என் கூடவே வர்ற, இங்கே எல்லா சிஸ்டம் எல்லாமே பார்க்க, எல்லா ஜபத்திலையும் கூட இருப்பாங்க. ஜபம் பண்ணால் கண்ணை மூடுவான், வாய்த்தர ஜபம் பண்ணல, சரி நம்ம வாய்த்தர ஜபம் பண்ணல, நான் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஓகே பண்ண. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டாங்க. இவங்க கனெக்ட் ஆனதுலாம் சர்ச்சில் வேற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. இப்போ அவங்க மேலே தப்பான்னு காணுச்சுன்னா இது என் மேலே தான் தப்பு. கரெக்டான ஒரு ஆளை நான் என்ன பண்ணல, நியமிக்கல. கரெக்டான ஒரு ஆளை நியமிக்கிறதுனால வேற ஒரு குழப்பங்கள், வேற ஒரு பிரச்சனைகள். ஸோ அதை கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பல ஜெபிக்கிற ஒரு சபையை கொடுங்க சொல்லி கேளுங்களேன். கரங்களை உயர்த்தி, இயேசப்பா எனக்காக ஜெபிப்பதற்கு ஒரு சபையை கொடுங்க சொல்லுங்க. நல்ல கண்களை மூடி, ஜபனாவே கண்ணை முடியணும். எனக்காக ஜெபிப்பதற்கு ஒரு சபையை கொடுங்க, எனக்காக ஜெபிப்பதற்கு ஆத்துமாக்களை கொடுங்க, எனக்காக ஜெபிப்பதற்கு விசுவாசிகளை கொடுங்க, எனக்காக ஜெபிப்பதற்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுங்க சொல்லுங்க. எனக்காக ஜெபிப்பதற்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுங்க, எனக்காக ஜெபிப்பதற்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுங்க. இங்க பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இவர்களுக்காக இவங்க போய் எனக்காக ஜெபம் பண்ணுலாம் சொல்லிட்டு வரல. ஆனா இங்க ஆவியான உணர்த்துறார், போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உண்மையான கூட்டம் இங்க ஜெபம் பண்ணதுனால அங்க தேவ தூதன் வந்து விடுதலை கொடுத்தார். ஏவதிகள் 4ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், நீ என்னோடு கூட வந்தா போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். இங்க தேவதூதனை கூப்பிடுறான், எனக்கு கூட ஏசப்பா என் கூட நீங்க வந்தா நான் அங்க போறேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது சில நேரங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் ஜெபிக்கிறதுக்கு. 2வது ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கணும். 2மே இல்லை உங்ககிட்ட. இப்ப ஆப்ஷன் 3வது ஆப்ஷனுக்கு வர்றேன். எனக்கு யாரும் வேணாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு வந்தா நான் அந்த ஊழியத்துக்கு போறேன், நீங்க என் கூட இருந்தா நான் அந்த ஒரு காரியத்தை செய்றேன், நீங்க என் கூட இருந்தா நான் என் ராஜ்யத்தை நான் ஆளுவேன், நீ என் கூட இருந்தா நான் இந்த காரியத்தை நான் மேற்கொள்வேன். நீ தேவனிடத்துல போராடு, ஏன்னா அவர் உன் தகப்பன், அவர் உன்னை படைத்தவர். நீ கூப்பிட்டா அவர் வருவார். நம்ம கூப்பிடுறதில்ல, அவர் வர்றதில்ல. நம்ம பேசுறதில்ல, அதனால அவர் கேட்கறதில்ல. நீ கேட்கறதில்ல, அவர் கொடுக்கறதில்ல. நீ கேட்டா தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீ கத்திடத்துல கேளு, ஆண்டவரே நீ என் கூட வந்துதான் ஆகணும். இன்னைக்கு நான் பயந்து இருக்கேன், இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேன், அந்த கடங்காரங்கிட்ட நான் என்ன பேசுவேன்னு தெரியல, பணம் இல்லை, ஆனா நான் ஃபேஸ் பண்ணணும், எனக்கு பேசுவதற்கு நீங்க என் கூட இருங்க சொல்லுங்களேன். ஏசப்பா என் கூட நீங்க இருங்க சொல்லுங்க, என் கூட நீங்க இருங்க, என் கூட நீங்க இருங்க சொல்லுங்களேன். ஏசப்பா என் பிள்ளையோடு கூட இருங்க, நீங்க என் கூட இருங்க. தேவனை நீ கூட இருங்கன்னு சொல்லிட்டு யாரையும் கேட்காம நீ ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உனக்காக ஒரு தேவ தூதனை உன்னை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அனுப்பு. இந்த ஜெபத்திற்கு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நியாயாதிபதிகள், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. இங்க ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து ஒரு சேனைகள், இவன் கேட்கிறான் எனக்கு உதவிக்கு வேணும்னு கேட்டா வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரவோட யுத்தம் பண்ணின சீகோன் நதி பூர்வ நதியாக சீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு கவலைப்படாத, உன்னை தள்ளி வைக்கிறாங்கன்னு கவலைப்படாத, உன்னை ஏமாத்துறாங்கன்னு கவலைப்படாத. ஐயோ எனக்கு ஏன் இப்படி பண்றா, என் கணவன் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன், என் உறவு என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்னு நினைக்காத. உனக்காக கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்களேன். எனக்காக கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்களேன். எனக்காக கர்த்தர் இருக்கிறாரு சொல்லுங்க. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து, எனக்காக கர்த்தர் இருக்கிறாரு, எனக்காக கர்த்தர் இருக்கிறாரு, எனக்காக கர்த்தர் இருக்கிறாரு சொல்லுங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. நீங்க கேட்க கேட்க பரலோகம் உனக்காக உதவி செய்யும். மனிதர்களை நம்பினா மனிதர்களால இங்க பாருமா ஒரு ஸ்டெப்பு தான் உனக்காக வச்சு வைப்பாங்க.
மீதி எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா உனக்கா கர்த்தர் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். உனக்கா கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். ரெண்டு விதமான காரியம். ஏன் நீ ஸ்பெஷல்? ஏன் உன் வார்த்தையை கர்த்தர் கேட்பார்? நீ பாவம் இல்லையா? பாவியா? பாவம் இல்லையா? நீ பரிசுத்தவானா கேட்டா யாரும் சொல்ல முடியாது. நான் பரிசுத்தவான் சொல்ல முடியாது. சொன்னாவே அது பாவி தானே. வெளியே செய்கிறவங்களோட நம்ம கொஞ்சம் கம்மியாக பாவம் செய்யலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருன்னா, ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு கர்த்தர் பக்கமே வர்றதில்ல, பாவம் மன்னிப்பையும் கேட்கறது இல்லை, அதை பற்றி உணர்வே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு உணர்வோடு, ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிப்பியா, நான் தகுதி இல்லாமல் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்வியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மனம் இறங்கும் பொழுது தேவன் ரெண்டு பேரும் பாவி, யார்கிட்ட உதவி செய்வார்? நீங்க ஜெபிக்கிறாள், உங்க பக்கம் தேவ சேனை கர்த்தர் உனக்காய் கொடுப்பார். ஆண்டவரே என் செய்த பாவத்தை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உனக்காக, யாரும் உனக்காக ஜெபிக்கலன்னா கூட தேவன் ஓன் ஜெபத்திற்காக பரலோகம் இன்னைக்கு திறக்கப்படும். நீங்க ஜெபிங்க, இன்னைக்கு உனக்காய் பரலோகம் திறக்கப்படும். இங்க போட்டி ஒரே விஷயம்தான். யாரோட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? சில பேர் உண்மையா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ ஜெபமே பண்ணாம பொறாமப்பட்டுட்டே இருப்ப, இல்லை குறை சொல்லிட்டே இருப்ப. ஆனா அவங்க பண்ற ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா அவங்க ஜெபமாவது பண்றாங்க, நீ அது கூட பண்ணாம இருக்கிற. நீ மற்றவங்க அவங்க சர்ச்சைக்கு போறாங்க, பைபிள் தூக்குது, ஏன் இப்படி பண்ணுது? நீ என்ன பண்ற? சரி, நீ சர்ச்சைக்கு போல பைபிளை தூக்கல, நீ பாவம் இல்லையா? பாவத்தில் வித்தியாசம் உண்டு இருக்கும். 5 காசு திருடினாலும் திருடுதா, 1 லட்சம் திருடினாலும் திருடுதான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 10 ரூபாய் திருடினான்னு சொன்னா அந்த கேஸை எடுத்துக்க மாட்டான், அது 1 லட்சம் ரூபா கேஸை எழுதிப்பான். ஆனா பரலோக ராஜ்யம் அப்படி இல்லை. 5 காசு திருடினாலும் திருட்டு, 1 லட்சம் திருடா திருடு, ரெண்டுத்துக்கும் ஒரே தண்டனை தான். தண்டனை இல்லை, வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை. ஆனா இதுல யாரு மனம் திரும்புறா, யாரு மன்னிப்பு கேட்கிறா, அங்கதான் வித்தியாசம். தேவன் யார் ஒரு தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கத்தை பெறுவான்னு சொல்றது. நீ பாவத்தை அறிக்கையும் செய்யல, விட்டு விடல, ஆனா ஜெபம் செய்யறவனை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஜெபம் செய்யறிய, நீ எல்லாம் ஜெபம், அட்லீஸ்ட் ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறான், உன் மன்னிப்பை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக. நீங்க மற்றவங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, உன் ஜெபத்திற்கு கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். மற்றவங்க ஜெபம் எனக்கு பண்றாங்க பண்ணல, உண்மையை சொல்றேன், நான் ஊழியக்காரம்மா, எனக்காக நிறைய பேர் உண்மையை ஜெபம் பண்றாங்க, அதனாலதான் இன்னைக்கு நாங்க ஜீவித்துட்டு இருக்கோம். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசி ஜெபம் தான் எங்களை பாதுகாக்குது, எங்க ஜெபத்தை காட்டிலும். இதை நான் ஒத்துக்கணும். ஆனா சில வேளையில சில விசுவாசிகளுக்கு சில சூழ்நிலைகள் தான் புரியும், அதுக்காக தான் ஜெபிப்பாங்க. உண்மையா உள்ள இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் போல. அவங்க ஜெபம் பண்றவங்க நான் குத்தம் சொல்ல, எனக்கு வேண்டியதை நான் தான் என்ன பண்ணணும், போராடி பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்களேன். அன்பின் தகப்பனே, இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில தெய்வ மகிமை இறங்கட்டும் அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா ஸ்தோத்திரத்தோடு இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உனக்காய் கர்த்தர் ஒரு தெய்வ தூதனை அனுப்ப போற. பரலோக சேனையை உனக்காய் செயல்பட போகிறது. பரலோகமே உனக்காய் யுத்தம் பண்ண போகிறது. பரலோகமே உனக்காய் சப்போர்ட் பண்ண போகிறது. பரலோகமே உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார எருகளை நிர்மூலமாக்கி போட போகிறது. பரலோகமே உனக்கு ஆதரவா இருக்க போகிறது. எல்லாம் வாய்களை திறந்து ஓ ரபா லா தடமா அந்தடா ஓ ரபா ஷக்கராதடாங்கதலாதடபா எல்லாம் ஜெபிங்க. அபிஷேகத்துல நிரம்பி நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி நல்ல ஃபயரா நல்ல அபிஷேகத்தோடு ஓ மகிமை ஓ ரபா ஹபா 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 வல்லமை glory கேளுங்க. இயேசுவே அப்பா, எனக்கு அங்க பரலோக சேனை வரட்டும் அப்பா. என்னால குடும்பம் நடத்த முடியல, இந்த சூழ்நிலை சமாளிக்க முடியல, இந்த வியாதியை என்னால மேற்கொள்ள முடியல, எனக்கு தேவ தூதர்களை எனக்காய் அனுப்புங்க அப்பா, எனக்காய் அனுப்புங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும். சொல்லுங்களே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஓ ரியா ஹந்தடா கடடா கடபா ஓ ரமா ஹந்தடா கடடா கடாங்கடலாதடபா ஓ ரமா ஹந்தடா கியக்கடாதடா கலாதடபா. மகிமை. எல்லாம் கண்களை மூடி துதிங்க.
மகிமை 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 மகிமை. தாட்டா பாகாதா லாஹந்தடா கதலாதடபா. ஓ ரமா ஷபா ஹபா 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 ஹபா. எல்லாம் ஒளிந்திருக்கிற ஆவியே, எல்லாம் ஒளிந்திருக்கிற ஆவிகள், எல்லா நாச மோசத்தின் ஆவிகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள் உடையிட்டோம் அப்பா, உடையிட்டோம் 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 எறியிட்டோம் 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 எறியிட்டோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நீ ஜெபிக்க 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 பரலோகத்துல இருக்க தூதர்கள் உனக்கு துணையாய் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பலம் உனக்குள்ள கூடிக்கொண்டிருக்கும். யாரும் இல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் தேவ சேனை உன்னோடு இருக்கு. மகிமை 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 மகிமை. ஓ லபா காதா லாதடா கடவா. அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக கட்டுகள் உடைகிறது. யாரோ ஒரு சகோதரி தலையில கட்டப்பட்ட இந்த சூனிய கட்டுகள் வாவிலியே, தலையில கட்டப்பட்ட ஆவியே உழுந்து ஓடு உழுந்து ஓடு உழுந்து ஓடு உழுந்து ஓடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் வந்து தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குலைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.